தலைப்புச் செய்திகள். மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் இன்று முக்கிய ஆலோசனை. 5 மாநில தேர்தல் குறித்து விவரங்களை கேட்டறிகிறார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இஸ்ரேல் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துகிறார். புதிய கட்சியை தொடங்கினார் சசிகலா. இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதற்காகவே வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார் இபிஎஸ். வாக்குறுதிகள் தாக்கத்தை ஏற்படுத்தாது என திருமாவளவன் கருத்து. 40 ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் கமலஹாசன், அமிதாப் பச்சன் கல்கி 2 படத்தில் நடிக்கின்றனர். இனி விரிவான செய்திகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று இஸ்ரேல் செல்கிறார். இந்த பயணத்தின் போது இஸ்ரேல் நாடாளுமன்றத்திலும் அவர் உரையாற்றுகிறார். இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் பிரதமர் ஆலோசனை நடத்துகிறார். மேலும் பாலிஸ்டிக் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு, லேசர் ஆயுதங்கள் ஆகியவற்றை இந்தியாவுக்கு வழங்குவது குறித்து இஸ்ரேல் முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 மாநில தேர்தல் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். தேர்தல் நடைமுறைகளை வெளிப்படையான தன்மையுடன் மேற்கொள்வதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சசிகலா புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். பசும்பொன்னில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் புதிய கட்சிக்கான அறிவிப்பை சசிகலா வெளியிட்டார். கட்சியின் கொடியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். எனினும் கட்சியின் பெயர் பின்னர் அறிவிக்கப்பட உள்ளதாகவும், எந்த சூழ்நிலை வந்தாலும் பின்வாங்கப் போவதில்லை என்றும் சசிகலா கூறியிருக்கிறார். ஜெயலலிதா இறந்த அன்றே அதிமுகவின் அனைத்து அமைச்சர்களும் வந்து தன்னை முதலமைச்சராக வேண்டும் என வற்புறுத்தியதாக சசிகலா தெரிவித்திருக்கிறார். புதிதாக கட்சி தொடங்கிய விழாவில் பேசிய சசிகலா, பெங்களூரு சிறைச்சாலையில் தன்னை அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட அடுத்த நிமிடத்தில் இபிஎஸ்ஐ முதலமைச்சராக தேர்வு செய்ததாகவும், ஆனால் பொதுக்குழு கூட்டி முதலமைச்சராக உட்கார வைத்த தன்னையே கட்சியில் இருந்து நீக்கி இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டதாகவும் சசிகலா தெரிவித்திருக்கிறார். திடீர் சாம்பார், திடீர் இட்லி போல சில கட்சிகள் வரலாம் என சசிகலாவை தினகரன் மறைமுகமாக கடுமையாக சாடியிருக்கிறார். கட்சியை ஒருங்கிணைப்போம் என்று சொன்னவர்களின் சாயம் தற்போது வெளுத்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் 35 ஆண்டுகளாக தனக்கு மட்டுமே தெரிந்த சிலரது சுயரூபம் தற்போது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரிய வருவதாகவும் டிடிவி தினகரன் பரபரப்பாக பேசியிருக்கிறார். அதிமுக ஆட்சிக்கு வராது என்ற நம்பிக்கையில்தான் இபிஎஸ் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதாக திருமாவளவன் விமர்சித்திருக்கிறார். மேலும் திமுகவுக்கு போட்டியாகவே தேர்தல் வாக்குறுதிகளை இபிஎஸ் வழங்குகிறார் என்ற புரிதல் மக்களுக்கு இருக்கும் என்றும், எனவே இபிஎஸ்ஸின் வாக்குறுதிகள் எடுபடாது என்றும் திருமாவளவன் கூறியிருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நடிகர் மோகன்லால் பேட்டி எடுத்திருக்கிறார். இது தொடர்பான டீசர் வெளியாகியுள்ளது. பினராயி விஜயனின் இளமை பருவம், அரசியல் வாழ்க்கை குறித்து மோகன்லால் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மேலும் ரஜினியை பற்றி மோகன்லால் கேட்ட கேள்வியும் டீசரில் இடம்பெற்றுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் அமிதாப் பச்சனும் கமலஹாசனும் இணைந்து நடிக்க உள்ளனர். கல்கி 2 படத்தில் அவர்கள் இணைகின்றனர். இது தொடர்பான தகவலை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அமிதாப், 1985ஆம் ஆண்டு கமலுடன் இணைந்ததை குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஹைதராபாத்தில் கல்கி 2 படப்பிடிப்பு தொடங்கிய நிலையில் அது குறித்த புகைப்படத்தையும் அமிதாப் பதிவிட்டுள்ளார்.